இந்த ஜூன் மாதத்தில் 7 பாயிண்ட்ஸுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு ஜெபமாகவே நடத்த போகிறேன். ஒவ்வொரு நாள் அப்படி தான் நம்ம நடத்துவோம். ஆயத்தமாக இருக்கிறீங்க நம்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இப்போ ஒரு நியூ டேக்குள்ளே போகிறோம். நம்ம முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற நாள், ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தினால ஒரு சேனை நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நியூ டேக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி கொடுக்க போறீங்க, எங்களை பலப்படுத்த போறீங்க, எங்களை வழி நடத்த போறீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களும் ஸ்தோத்திர பலிகளும் அப்படியே பரலோகத்துக்கு தூபங்களா போகுது. தூபங்களா போயிட்டு அது கிருபையா இறங்கி வந்து அந்த கிருபையினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறாரு. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒலிவ மலையில ஸ்தோத்திர பாட்டை பாடினது போல நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து பாடுவோம். ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு புதிய மாதம் ஆரம்ப நாட்களில் இருக்கிறோம். ஒன்று சொல்கிறேன், லைஃப்னால் ஏதாவது சவால் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. லைஃப்னால் ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும், ஏதாவது பொறுப்புகள் இருக்கும், அதான் லைஃபு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இல்லை நான் எப்போவும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளை மனுஷனாக இருக்க முடியாது. அதாவது பைபிளில் சொல்லுது, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் படுத்து தூங்கினான். பாடுள்ள மனுஷனாக இருந்தும் 3 வேளை சாப்பிட்டுட்டு டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருந்தான். அப்படிலாம் இல்லை. அவன் பாடுள்ள மனிதனாக இருந்தும் அவர் லைஃபினுடைய சீக்ரெட்டு கருத்துள்ள ஜபம். ஆமென். அதனால தான் ஜெசபேலை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை அவங்ககிட்ட இருந்தது. ஆமாம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்று சவால் விடக்கூடிய ஒரு வல்லமை இருந்தது. காரணம் கருத்துள்ள ஜபம். பாடுள்ள மனுஷர்கள், பைபிளில் இருக்கிற வேதாகம புருஷர்கள் எல்லாம் பாடுள்ள மனிதர்கள். புரியுதா? அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய ஜபம் ஸ்தோத்திர ஜபம். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போய் இப்படி ஆகிப்போச்சே, அப்படி ஆகிப்போச்சே, இப்படி ஆகிப்போச்சேன்னு உண்மைதான், ஆகிப்போச்சு, உண்மைதான். இப்படி நடந்து போச்சு ஆண்டவரே, ஐயோயோ அப்பாப்பா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைக்காக கர்த்தருக்கு தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம்
18ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானது. 1 தெசலோனிக்கேயன் சாப்டர் 5 கர்த்தருடைய பிள்ளைகளை வேர்ஸ் 18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள், அதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா புதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு விட்டுருவோம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால தேவ சித்தம் உங்களுக்குள்ளே நிறைவேறும். ஆமேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போனாலும் வந்தாலும் நடந்தாலும் உள்ளத்தில் ஏதோ ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸை வைத்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லது ஏதாயில் நடந்த காரியங்களை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ண காரை ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு போகிறீங்க, அது வேறு. ஒரு பிரசங்கம் கேட்டு போகிறீங்க, அது வேறு. இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமாம், இவ்வளவு கஷ்டம், நான் மறுபடியும் எழும்புவேனா, நான் நிற்பேனா என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் இவ்வளவு பாடுகளிலும் நான் நிற்கிறேனே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன மாதிரி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், உங்கள் ஊழியத்தில் எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம். எதுக்குடா இந்த ஊழியம், எதுக்கு இந்த ஊழியம்? ஆமாம், நீங்கள் வேறு யாரையா பார்த்து நடத்தியிருக்கலாம். நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அதுக்குடைய வருகிற வருமானத்தை வச்சு, ஆமாம், ஊரில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் பிரயோஜனமாக இருந்துட்டு போயிடலாமே. அப்படிலாம் நீங்கள் மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க. ஒன்று சொல்கிறேன் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை, சரியா, கர்த்தருடைய பிள்ளைகளை பலி செலுத்து. அது எவ்வளோ பெயின், எவ்வளோ அந்த வலியோடு அவன் பலிபீடம் கட்டியிருப்பான், வலியோடு விறகுகளை அடுக்கியிருப்பான், வலியோடு அவன் கைகளும் கால்களையும் கட்டியிருப்பான், வலியோடு அவனை கிடத்தியிருப்பான், வலியோடு தான் கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட ஆரம்பித்திருப்பான். வலி. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால அந்த வலியோடு அவன் செய்கிறதை பார்த்து தான் கர்த்தர் ஒரு ஆச்சரியமான அற்புதம் செய்தார். இன்று வரைக்கும் ஆபிரகாம் பேசப்படுகிறார். உங்கள் லைஃப்பில், விசுவாச வாழ்க்கையில் ஏதாயிலும் போராட்டங்களின் வழியாக நீங்கள் வருவீர்கள் என்றால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சூழ்நிலையை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு ஆண்டவரே, எங்கள் வீட்டில் அசம்பாவிதம் நடந்து போச்சு, என் குடும்பத்தில் இப்படி நடக்காத நடந்து போச்சுப்பா, ஆனாலும் நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல் ஜெபம் ஸ்தோத்திர ஜெபம். ஆமாம், 7 பாயிண்ட் சொன்னேன். முதல் பாயிண்ட் வந்து ஸ்தோத்திர ஜெபம். இன்னொரு காரியம் இதில் இன்னொன்று சொல்லணும். எஸ்ராவின் புத்தகத்தை திருப்புங்க. எஸ்ராவின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 3ஆம் அதிகாரத்தில், எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய 11ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம், the book of Ezra, chapter 3 verse 11. வாசிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஆரம்பாரம் பண்ணாங்க. அஸ்திபாரம் போடப்படுகிறது ஆலயத்துக்கு. அப்போ ஒரு ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் அல்லது துவக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் துவக்கம் ஸ்தோத்திரமாக இருக்கணும். ஆமென். அங்கே பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து பாட மாறி மாறி பாடுறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாறி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. திரும்ப திரும்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க அஸ்திபாரம் போடுகையில். ஆமென். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் அசையாமல் இருக்கணும்னா உங்கள் உள்ள எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். ஆமாம், உங்களுக்கு வந்த பணம் உங்களால் அல்ல, உங்களுக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட் உங்களால் அல்ல, உங்களுக்கு இருக்கிற வேலை உங்களால் அல்ல, உங்களுக்கு இருக்கிற குடும்பம், பிள்ளைகளின் பிள்ளைகள் உங்களால் உண்டானது அல்ல. அது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை.
ஆமென். கர்த்தர் கொடுத்த கிறிஸ்தவ வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு காலத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் விக்கிரக ஆராதனைகளுக்கு பின்னால் சுற்றிட்டு கிடந்த நம்ம உலகத்துக்குள்ள சினிமாவுக்கும் போதைக்கும் இல்லையா சாராயத்துக்கும் அடிமையாய் கிடந்த ஆட்களை இன்னைக்கு கர்த்தர் தேடி வந்தாரு. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜூன் மாதத்தில் முதலாவது நாங்கள் திரும்ப திரும்ப ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி பாட போறோம். இப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஜூன் மாதம் முழுவதும் நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆமாம், நீர் செய்த சகல நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என்னை தேடி வந்ததற்காக நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன்ப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவும் தம்முடைய சீஷர்களோடு கூட ஸ்தோத்திர பாடலை பாடின பிறகு அவர் ஒலிவ மலைக்கு போனார். ஆண்டவரும் ஸ்தோத்திர பாட்டை பாடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். இந்த நாளிலும் இந்த அதிகாலையில் கர்த்தருடைய நாமத்தினால ஒரு புதிய நாளில் ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் முழுவதை நினைச்சு, ஆண்டவரே ஜூன் மாதம் 30 நாட்களை நினைச்சு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்புறம் உங்க பிள்ளைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளோ தேவைகள் இருக்குதா, கவலைப்படாத. அந்த தேவை பற்றி இப்போ சொல்லாதீங்க. உங்கள் கடன் பிரச்சனை பற்றி இப்போ நினைக்காதீங்க. உங்கள் வியாதிகளை பற்றி இப்போ சொல்லாதீங்க. இப்போ இருக்கிற நிலைமையில தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே நாங்கள் பாடும்போது நீங்க சேர்ந்து பாடுவீங்களா? ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல் மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. எல்லாரும் பாடுவோம். என்னை என்றும் நல் மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்வர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கடந்த 5 மாதங்கள்ல ஆண்டவரே நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், அல்லாவிட்டால் இவ்வளோ பணம் கொடுப்பேன், அல்லது இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், பைபிளை படிப்பேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், அல்லாவிட்டால் ஆண்டவரை இவ்வளோ சாப்டர் பைபிளை வாசிப்பேன், அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியில் நம்ம அந்த அளவில் கமிட் பண்ணாமல் போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை இப்போ நிற்க வச்சிருக்கார் இல்லையா? அதை நினச்சி ஏசப்பா நான் மறந்தாலும் நீர் மறக்கலை, அதனால ஆண்டவரே நான் கஷ்ட காலத்தில் உபத்திரவ காலத்தில் ஆண்டவரை உபவாசம் பண்ணி ஜெபித்த காலத்தில் என்னை ஜெபத்தை கேட்டீங்களே, அதை நினைச்சா ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியுமா? மறுபடியும் ஆமென். என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இன்னொரு ஒரு முறை தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீரே, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். ஆமென். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீரே, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கைகளை உயர்த்தி எண்ணில்லா நன்மைகள் கைகளை உயர்த்தி பாருங்க. செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் வாழ்வில் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் வாழ்வில் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். எவ்வளவு தோத்திரம் பண்ணாலும், எத்தனை முறை ஆண்டவரை பிரைஸ் பண்ணாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவருடைய பாவங்களை நம்மளை விட்டு நீக்கி மன்னித்து கடலின் ஆழத்துல போட்டுட்டார். ஆமென். ஆனால் இந்த பூமி ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு பூமி, உபத்திரவம் நிறைந்த ஒரு பூமி. கிருபைதான் நம்மை தாங்கி நடத்தி வருகிறது. நம்பர் 2, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வேலைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் வேலைகள், உங்கள் வேலைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள் செய்கிற வேலைகள், அல்லது நான் வேலைக்கே போல உங்கள் வீட்டு வேலைகள், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு ஊழியம் இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் யாருக்காவது செய்தி அனுப்பலாம். அந்த வேலைகள், எல்லா வேலைகளையும் இந்த ஜூன் மாதம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இல்லைன்னா சும்மா கடமைக்கு செஞ்சது மாதிரி இருக்கும். ஒரு ரிசல்ட் இருக்காது, ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. வேலைக்கு போகிறதும் வர்றதுமாக தான் இருக்குது சில குடும்பங்கள். ஒரு காலத்தில் உங்கள் அப்பா மட்டும்தான் வேலைக்கு போனாங்க. இன்றைக்கி நீங்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் அடைக்க வேலைக்கு போனாலும், புரியுதா உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் ஒரு பொருளாதார ஒரு சீற்றம். கொஞ்சம் 5000 கொடு, 10,000 கொடு, 50,000 கொடு, 30,000 கொடு. என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஜெபிச்சு பாருங்க. ஆமாம், ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம் வருது? ஏன் இந்த குறைவு வருது? ஏன் இந்த குறைவு வருது? பைபிளில் உபாகமத்தின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆமென். உபாகமம் 14:29. Praise God. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம், அந்த வார்த்தை பாருங்க, உன் கை செய்யும் வேலைகள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கை செய்யும் வேலைகள், அப்படி இல்லை, வேலைகள் எல்லாம். அந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பென் வச்சிருக்கணும், நோட்டில் எழுதணும். அப்பொழுது உன் கை செய்யும் வேலை, ஒரு வேலையை ஆசீர்வதிப்பா, இந்த வேலை ஆசீர்வதி, அப்படி இல்லை, வேலைகள் எல்லாவற்றையும். ஒரு நாளைக்கு 10 வேலை செஞ்சாலும் அந்த 10 வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமாம். அன்னைக்கு நைட்டில் படுக்கைக்கு போகும்போது, அப்பா இன்னைக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் என் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்து தந்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் உங்கள் மேலே தேவன் வைத்த ஒரு நோக்கம்.
அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது அந்த 14ஆம் அதிகாரத்தின் 29 உன் கை செய்யும் வேலைகள் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு வசனம் 128ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது இந்த மாதம் பாருங்கள், நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் கடன் அடைக்க முடியுதா? முடியலையே. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அந்த அந்த ஒர்க் ஸ்பாட்லேயும் நிம்மதி கிடையாது. வீட்டுக்குள்ளேயும் வந்து கம்ப்யூட்டரை திறந்து வைத்துக்கிட்டு அதையே பார்த்து 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 எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் மேனேஜ்மெண்ட்டோட சரியான ஒரு 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 இணக்கம் கிடையாது. அந்த அஃபிஷியல்ஸோட சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பிசாசு எங்கேயாவது ஒரு குளறுபடியை கொண்டு வந்து வச்சிடுறான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. மனமில்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மனமில்லாமல் வேலை பார்த்துட்டு கிடைக்கீங்க. சில ஆட்கள் ஒரு இடத்துல உருப்படியாக இருக்க மாட்டாங்க. இந்த மனம் ஒரு குரங்குன்னு தமிழில் சொன்னது மாதிரி இந்த மைண்டு அப்படியே அங்கங்கே 2 மாதத்துக்கு ஒரு கம்பெனி தாவிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. அது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நினைக்காதீங்க. அதாவது உங்களை வந்து சாத்தான் அப்படியே அலையும்படி வைக்கிறான். நீங்கள் அலைவது தேவ சித்தம் கிடையாது. இப்பொழுது நம்ம இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் உங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் பிள்ளைகளின் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. எல்லாம் உலகம் முழுவதும் மக்கள் வேலைக்கு போகிறாங்க, அவங்கவுங்களுக்கு பணம் வருது, எல்லாம் வருது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் என்ன நடக்கும் சொல்லட்டா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்புறம் அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமாம், வருகிறது ஐயா, ஒரு 35,000-40,000 சம்பளம் வருது ஐயா. ஆனால் கமிட்மெண்ட்டு பார்த்தா 50,000-70,000 கமிட்மெண்ட் இருக்குது. என்னத்தை பண்ணுறது? ஒவ்வொரு மாதமும் கடன். வருஷ கடைசியில் பார்த்தா அது சில லட்சங்கள் ஆகிறது. அந்த லட்சங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ போகுது. இப்படியே நம்ம போராடி கொண்டு இருப்போமானால் அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி அனுபவிக்க முடியும்? அதனால் இன்றைக்கு டோட்டலாக சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவர் பாதத்தில் விழுந்துருங்க. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, உபாகமம் 14:29 படி, சங்கீதம் 128:2 படி, ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பாதத்தில் விழுகிறோம். எங்கள் கைகளை உயர்த்துகிறோம். எங்கள் கைகளை ஆண்டவரே எங்களுடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, இந்த வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த நைட் ப்ரேயரில் பாரப்பட்டு கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, நிறைய பேர் வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. நிம்மதி இல்லாமல் ஆஃபீஸ் போகிறாங்க, நிம்மதி இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதில் வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லாண்டவரே. நிறைய பேருக்கு வேலை ஸ்தலத்தில் சந்தோஷம் இல்லாண்டவரே. நிறைய பேர் போய் சொல்லிட்டு லீவ் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவர் வீட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. வேலைக்கு போகிறேன்னு எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கான். தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்காங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுற ஆள்லாம் இருக்கான்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நைட் ப்ரேயரில் அந்த மக்களுக்காக நிற்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் நீங்கள் சொன்னீங்களாப்பா, இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் இந்த வேலைக்காக போராடுங்க. ஜூன் மாதம் யார் யாருக்கு வேலை போயிட்டுன்னு கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் அவங்க இமெயிலை திறந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குமா, இன்றைக்கி எனக்கு ஒரு கால் வந்திருக்குமா, எனக்கு இன்றைக்கி ஒரு அழைப்பு வருமா என்று யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, வெளிநாடுகளில் படிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற வேலை இல்லாமல் தவிக்கிற தம்பிமார்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
ஆண்டவர் உள்நாடுகளில் சரியான வேலை இல்லாமல் மன அழுத்தத்தில் அதனால வந்த மன அழுத்தம், வேலையினால வந்த மன அழுத்தம், கடனால வந்த மன அழுத்தம், ஆண்டவரே அவர்களை விட்டு நீங்கி போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே இந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய போகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க, ஒரு சரணம் பாடுங்க. பிரைஸ் காட். தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். மூன்றாவது ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க, ஏசாயா 32. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் எழுதிக்கோங்க. ஆமாம், அதான் யூடியூப்ல இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். இல்லை எழுதுங்க, எழுதும் போதே கர்த்தர் பார்ப்பாரு. 32:18 வாசிங்க. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலோ குடியிருக்கும். மை பீப்புள். ஆண்டவர் சொல்றார், என் ஜனம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவருடைய ஜனம், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் சமாதான தாபரங்கள்ல. அப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம், அவன் நிலையான வாசஸ்தலம். மூணாவது, அமைதியான சூழல் இருக்கா? அமைதியான வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இருக்கா? ஒன்று சொல்லி வாக்குவாதம், அல்லது வாக்குவாதமும் கிடையாது, பக்கவாதமும் கிடையாது, புரியுதா? எந்த வாதமும் கிடையாது. கதவை பூட்டிக்கிட்டு நானும் கம்ப்யூட்டரும், இல்லை நானும் செல்ஃபோனும், ஒருத்தர் பேச்சுவார்த்தை கிடையாது. அதெல்லாம் அந்த காலம். வீட்டுக்குள்ளே சலன்னு பேசுகிறது 2-3 தெருவுக்கு கேட்குற அளவுக்கு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் போய் எல்லாம் ஆளாளுக்கு கதவை பூட்டிக்கிட்டு, ஆளாளுக்கு இன்டர்நெட்லேயும், அதாவது இந்த இன்ஸ்டாகிராம்லேயும், அந்த கிராம் இந்த கிராம் என்னென்ன கிராமம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு மனம் திறந்து பேசுகிறதெல்லாம் கிடையாது. இப்போ அவன் பேசினா என்ன நினைப்பாங்களோ, பேசும்போது எப்படி பேசணும், இன்டலெக்சுவலாக பேசணும், ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசணும் அப்படின்னு யோசித்து பேசுறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே, நம்முடைய வீடுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட சத்துரு இருக்கக்கூடாது. நம்முடைய வீடு சமாதான தாபரமாய் மாறணும். ஆமேன். உங்கள் வீட்டில் 500 சதுரடி 5000 சதுரடி அதெல்லாம் காரணம் கிடையாது. சொந்த வீடோ வாடகை வீடோ இல்லை, தர வீடோ அல்லது அந்த 20வது மாடியில் இருக்கீங்களோ, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களோ, அது தேவையில்லை. ஓடு போட்ட வீடோ, கூரை போட்ட வீடோ, தளம் போட்ட வீடோ, ஏர் கண்டிஷன் இருக்கோ இல்லையோ, அதை பற்றிலாம் காரியம் கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் வரும்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஜூன் மாதத்தில் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாய் அல்ல. யோவான் 16:27 பிடித்து ஜெபிக்கிறோம். வீடுகளில் சமாதானத்தை கெடுத்த பொல்லாத பிசாசை, சமாதானத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய எத்தனிக்கிற பொல்லாதாவிய, நானோ சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்று பைபிளில் சொல்லியிருக்கேன். அதனால சமாதான கேடு இந்த ஜூன் மாதம் ஒழியணும், சமாதான கேடு இந்த ஜூன் மாதம் அழியணும். சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற பொல்லாத பிசாசே, சமாதானத்தை ஆமென் தொழில் பண்ணுகிற இடங்களில், வியாபார ஸ்தலங்களில், ஊழிய ஸ்தலங்களில், ஊழிய அலுவலகங்களில், வீடுகளுக்குள்ள, தேவ பிள்ளைகள் வீடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே,
ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்னீரே, நீர் பூட்டப்பட்ட அறைக்குள் வந்தபோது உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி unto you. அப்பா, உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக கூடாரமாய் மாறுவதாக. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஆமென். எங்க வீடு தெய்வீக கூடாரம், எங்க வீடு சமாதான தாபரம். சொல்லுங்க, சமாதான தாபரம். சமாதானத்தை கெடுத்த சாத்தான் இன்னையோட எங்க வீட்டை விட்டு போறான். எங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை உண்டாக்க போறீங்க. கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. ஆமென். ஷாலோம், சமாதானம் தருகிறீர் யெகோவா. ஷாலோம், சமாதானம் தருகிறீர். காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, எல்லாரும் வாய் திறந்து துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆமென். குயிக்கா அடுத்த முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் கொடுத்த அடுத்த 4th blessing உங்க வீட்டுக்கு வரப்போகுது. இன்னைக்கு ஒன்று சொன்ன ஸ்தோத்திர ஜெபம் எப்போதும், 2வது உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், 3வது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், 4வது என்ன தெரியுமா? ஏசாயா 26, the book of Isaiah chapter 26ல கர்த்தருடைய பிள்ளைகளே 13ஆம் வசனம். 13ஆம். தேவனாகிய கர்த்தாவே, தேவனாய் கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். உம்மையல்லாமல் வேற ஆண்டவன் மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவோம். அந்த வார்த்தையை நீங்க உச்சரிங்க, வாய் திறந்து. இனி, ஆமென். இனி உம்மை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ள போகிறேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள போகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை மாத்திரம் சார்ந்து, தமிழ் பைபிளில் ரொம்ப அழகா இருக்கு. உம்மை மாத்திரம் சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம்ப்பா. உம்மை மாத்திரம் சார்ந்து. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் சம்பாதிக்கிற உங்களுடைய வருமானத்தை சாராதீங்க. புரியுதா? உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் யாராவது, அவங்கள சார்ந்துடாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு உதவி செய்கிறாங்கல்ல, அவங்களையே சார்ந்துடாதீங்க. கம்ப்ளீட்டாக அவங்களே சார்ந்துடாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் போய் சம்பாதித்து உங்கள் சம்பாத்தியம்தான், உங்கள் வருமானம் தான், உங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்துடாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உங்கள் சுய புத்தியின் மேலே சார்ந்துடாதீங்க, அல்லது பழைய கால கடந்த கால அனுபவங்களின் மேலே நீங்கள் சார்ந்துடாதீங்க. கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவை பற்றி பரிசுத்த ஆவியானவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். 2 ராஜாக்கள் 18:6 என்ன சொல்லுகிறது பாருங்க. ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை படிங்க நீங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடந்தான். இதுதான் எசேக்கியாவை குறித்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாட்சி. கர்த்தரை சார்ந்து வாழுகிறதுனா என்ன தெரியுமா? கர்த்தரை சார்ந்து வாழ்கிறதுன்னு என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிட்டு வர்றது மட்டும் இல்லை. கர்த்தரை சார்ந்து வாழ்கிறதுனா என்ன தெரியுமா? நைட் ப்ரேயரில் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை. கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன் அவருடைய வசனங்களை வாசித்து அந்த வசனங்களை கை கொள்ளணும். ஆமென். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லிருங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். கர்த்தருக்கு தோத்திரம். இன்னொரு இடத்துல 2 நாளாகமோ 14:11 2 Chronicles chapter 14 verse 11 ஆமென். அந்த ஆசாவினுடைய ஜெபத்தில் ஆசா சொல்லும்போது அவர் சொல்லுவார் அந்த வசனத்தில், எங்களுக்கு துணை நில்லோம், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். ஆசாவினுடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஜெபத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பினதுனால உம்மை சார்ந்து தான் இங்கே வந்திருக்கிறோமே தவிர எங்களுடைய படைபலத்தை சார்ந்து வரல. சொல்லப்போனால் ஆசாவின் படைபலம் குறைவு.
எத்தியோப்பியனாகிய சேராவின் படைபலம் அதிகம். ஆனால் ஆசா கர்த்தரை சார்ந்து செப்பத்தா பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்தான். இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு, எனக்கு இருக்கிற இன்டலெக்சுவலு, எனக்கு இருக்கிற இன்டெலிஜென்ட்டு இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவரே உம்மை சார, எல்லாம் கைகளை உயர்த்தி உம்மை சார்ந்து கொள்கிறேன், உம்மை சார்ந்து கொள்கிறேன், உம்மை சார்ந்து கொள்கிறேன், உம்மை சார்ந்து கொள்கிறேன், உம்மை சார்ந்து கொள்கிறேன். எனக்கு அவங்க தெரியும், இவங்க தெரியும், எனக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க, அவங்க அந்த நிலத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமாம் சொல்லுவாங்கயா, தரமாட்டாங்க, அதான் என் மனுஷன். ஆமாம் கமிட் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க, அதான் மனுஷன். அதை கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மை நடத்தணும். ஆண்டவர் உண்மை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, எல்லாம் சொல்லுங்க, உண்மை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. ஆமாம், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, முதலாளியை சார்ந்துராதீங்க, மேனேஜ்மெண்ட்டை சார்ந்துராதீங்க, கவர்மெண்ட்டை சார்ந்துராதீங்க. திடீர்னு உங்களை ரிசைன் பண்ண வச்சுருப்பிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? திடீர்னு உங்கள் மேலே அலிகேஷனை போட்டுருவாங்க, திடீர்னு உங்களுக்கு மெம்மோ கொடுத்துருவாங்க. ஆமாம், கர்த்தரை சாருங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தரை சாருங்க. கர்த்தரை சாருகிறவன் கர்த்தருடைய வசனங்களை கடைபிடிப்பான். கர்த்தரை சாருகிறவன் படைபலத்தை பார்க்க மாட்டான், புயபலத்தை பார்க்க மாட்டான், கர்த்தருடைய பலத்தை தான் நம்பி இருப்பார். இயேசுவின் நாமத்தினால யார் யார் இப்பொழுது இந்த ஆண்டவரே இந்திய நேரப்படி 12:35 யார் யார் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அல்லது வேறு வேறு ஆண்டவரே பட்டணங்களில், கிராமங்களில், தேசத்தில் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் உம்மை சார்ந்து கொள்ளட்டும். ஜூன் மாதத்தில் அவர்கள் சந்திக்க வேண்டிய எல்லா விதமான தேவைகள் சந்திக்கப்பட்டு ஜூன் மாதத்தில் கர்த்தரே சார்ந்து கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே அவர்கள் ஜெயம் எடுப்பார்களாக. இந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்ததற்காக கரந்தட்டி பாடிடுவோம், நன்றி சொல்லி பாடிடுவோம், ஸ்தோத்திரம் பண்ணி பாடிடுவோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. ஆமென், ஆமென். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஐந்தாவது ஆசீர்வாதம் இந்த மாதத்துக்காக தேவன் உங்களுக்கு தரும்படி, ஆமென், தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? ஆமாய்யா விரும்புகிறேன் அப்படின்னா அந்த வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க. உபாகமம் கர்த்தருடைய பிள்ளைகளை 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 15:6 வாசிங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன்னை ஆள முடியாது. ஆமா, உன்னை கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வசனத்தை பாருங்க, ஆங்கிலத்திலையும் பாருங்க, தமிழ்லையும் பாருங்க. இந்த வசனத்தை நிறைய கிறிஸ்தவ சபைகள் மறந்து போயிட்டாங்க. ஆமாம், 30-40 இயர்ஸ் பேக் இந்த வசனத்தை தான் ஒவ்வொரு பிரசங்கிமார்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறான்னு சும்மா நீ கடன் வாங்கிட்டு அலையக்கூடாது. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வச்சிரு, கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வாதமா பிரதர் இருக்கிறோம் பிரதர் அப்படின்னா ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு அதான ஆசீர்வாதம்? அது என்ன ஆசீர்வாதம்? அப்போ என்ன சொல்கிறீங்க? கடன் வாங்காமல் எப்படி வாழ்கிறது? ஆமாம், வாழணும், வாழ பழகணும். ஆமாம், நாங்களாம் வாழ்ந்து பழகி இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், உயிர் போவாது உனக்கு. கடன் வாங்கி கோழிக்கறி வாங்குறது, கடன்காரி மட்டன் கடையில் போய் கடன் வாங்குறது, கடன் வாங்கி அங்கே உடுப்பு வாங்குறது, துணிமணி வாங்குறது, கடன் வாங்கி பிறந்த நாள் கொண்டாடுறது. ஆமாம், கடன் வாங்கி உங்களை யார் கொண்டாட சொல்கிறா? யார் இல்லை, அவங்க கொண்டாடினாங்க, அவங்க பிள்ளைகளை கொண்டாடினாங்க. இப்போ அவங்க திண்டாடுறாங்களே, நீ திண்டாட போறியா?
ஆமாம், கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 1000 முறை சொல்லியிருக்கிறேன். அதாவது நீங்கள் கஷ்டப்படும் போது ஒருவரும் உங்கள் கஷ்டத்தை அதாவது சுமக்க யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. சொந்த பிள்ளைகளே தயாராக இருக்காது. அதான் இந்த உலகம். சொந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை கண்டுக்க மாட்டாங்க. புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? அதனால் இதெல்லாம் கடன் வாங்காமல் எப்படி பிரதர் வாழ முடியும்? அதெல்லாம் சாத்தியக்கூறு. ஆமாம், நீங்கள் பேசுவீங்க, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு 4 பேர் உதவி செய்வாங்க அப்படி நீங்கள் எனக்கு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஒன்றுமில்லாத காலத்தில், 10 ரூபாய்க்கு வழி இல்லாத காலத்தில், புரியுதா, இருக்கிறத வச்சு தோத்திரம் பண்ணி வாழ்ந்த காலங்கள். அதனால தான் இப்படி நான் வாய்க்கிலேயே சத்தம் போடுறேன். சும்மா நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு பேசலை. தருத்தரத்திலையும் வறுமையிலும் கஷ்டத்துலையும் கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமா, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்த காலங்கள் இருக்குது, வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி போதனைகளை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தால் தான் கடன் வாங்கணுங்கிற. பெங்களூரில் நான் ஒரு ஆலயத்தில் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி வரேன். அப்போ ஒரு தம்பி ஓடி வந்து சொல்கிறாரு, என் மகனும் எனக்கு ஞாபகம் இல்லை, கடன் வாங்கி பிறந்தநாள் கொண்டாடணுன்னா என் ஒய்ஃப் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கா. நான் கடன் வாங்கி தான் நடத்துவேன்னு சொன்னேன். ஆனால் சகோதரனே, இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையை, என் இருதயத்தை மாற்றிச்சு. நான் கடனே வாங்க மாட்டேன், கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு கொண்டாடுவேன். இதுதான் இன்னைக்கு தேவை. யார் உங்களை கேட்குறா? அதுக்கு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அதனால் இது உலகத்துக்காக வாழாதீங்க, ஆண்டவருக்காக வாழணும். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். உபாகமம் 15:6 ஆண்டவரே, நீயோ கடன் வாங்க மாட்ட, கடனை கொடுப்ப, அநேக ஜாதிகளை நீ ஆளுவ. ஆமென். உன்னையோ அவர்கள் ஆள முடியாது. ஆமென். கர்த்தருக்கு தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் இந்த வசனங்களை நீங்கள் நம்பணும். வசனங்களை சார்ந்து இருக்கணும். சார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதையும் சொல்லி கொடுக்குறேன். ஒரு கடினமாக இருக்கும். கை மாற்று கால் மாற்றலாம் போகக்கூடாது. எந்தையும் மாற்றாதீங்க. வசனத்தை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவர் கிருபையாக உங்களை நடத்துவார்னு சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த தருத்திரம் மாறணும் இல்லை, அந்த பொருளாதார நெருக்கடி மாறணும் இல்லை, அதுக்கு பைபிள் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வழி. லூக்கா 6:38 என்ன சொல்லுகிறது? கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழுந்து. அதாவது லூக்கா 6:38 படிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அப்புறம் குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். எந்த அளவு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். இங்கே பாருங்க, 1/2 ஏக்கரில் நீங்கள் கோதுமையை விதைத்தால் 1/2 ஏக்கரில் தான் கோதுமை விளைச்சலை பார்க்க முடியும். 1 ஏக்கர் முழுவதும் விதைத்தால் 1 ஏக்கரை இல்லை, ஒரு கிரவுண்டில் விதைத்தால் அந்த 60-40 ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, 60-40 2400 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் அதாவது நெல்லை விதைத்தால் நீங்கள் அந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே தான் அறுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் விதைக்க பழகுங்க. கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, பிசினித்தனம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைங்க. அப்போது பாருங்கள், நீங்கள் தரித்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். இன்னொன்று, ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறானா, ஏழைக்கு இறங்குகிறவன். அப்புறம் அதோடு அந்த வசனம் முடியல. அவன் கொடுத்ததை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். இப்போ நம்ம எல்லாருடைய ஒத்தாசையினால் இப்போ மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 100 ஏழைகள் சாப்பிட்டுட்டு வராங்க ஜீசஸ் மீட்ஸில். தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஆமாம், சாப்பிட்டுட்டோம். மத்தியான நேரத்தில் எப்போ அந்த பார்சல் வரும்னு காத்திருக்கிறாங்க ஏழை மக்கள். நம்மால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். எங்களோடு கரங்கோக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு தோத்திரம். ஏதாயில் ஒரு விதத்தில் ஒரு ஏழைக்கு நீங்கள் இறங்குங்க, சரியா? கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கொடுப்பார். தரித்திரம் ஒழியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, ஆமாம் ஆண்டவரே, இந்த 7 ஆசீர்வாதங்களை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டு வருகிறோம்ப்பா. பொருளாதாரம் இன்னைக்கு ஒரு பெரிய சவால்.
பொருளாதாரம் ஆண்டவரை ஆண்டவர் வளர்ச்சி அடைந்த வீடுகளுக்குள்ளும் சரி, வளராத வீடுகளுக்குள்ளும் சரி, ஆண்டவரே பொருள் இருக்கிற வீடுகளுக்குள்ளும் பொருளாதார நெருக்கடி இருக்குப்பா. ஆண்டவர் ஞானமில்லாத வாழ்க்கை, ஆண்டவர் அறிவீனமான காரியம், உட்கார்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாத ஒரு காரியம், ஆளாளுக்கு கடனை வாங்கி ஆண்டவரை கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடனை வாங்கி, இப்படி கடனுக்கு மேலே கடன் ஆகி கடைசியில் கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வார் செய்வார்னு சொல்லிக்கிட்டு இப்படியே காலத்தை தள்ளாம ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சரியான டிசிஷன் எடுக்கத்தக்கதாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. ஒருத்தர்கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன்னா ஆண்டவரே அந்த கடன் கொடுத்தவனுக்கு நான் அடிமையாயிடுறான்ப்பா. நீதிமொழிகள் 22:7 கடன் கொடுத்தவருக்கு நான் அடிமை அல்லவா, நான் ஒருவருக்கு அடிமையாக கூடாது. இயேசுவே உதவி செய்யுங்க, என் ஜனத்துக்கு உதவி செய்யுங்க, என் மக்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூ வரட்டும், ப்ராஸ்பரிட்டி பிளெஸிங் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜூன் மாதம் ஒரு ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படட்டும் அப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பொருளாதார கதவு திறக்கப்படுகிறது. கரந்தட்டி பாடுங்க. ஆமென். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனான், எந்த தேவனான், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். அன்பா சொல்றேன். ஆமா, நகையை தூக்கிட்டு மார்வாடி கடைக்கு போறது, பேங்க்குக்கு போறத நீங்க நிறுத்தினாதான் கர்த்தருடைய கையை பார்க்க முடியும். நீங்கள் அங்கே மார்வாடி கடை இருக்கிறாங்கிற எண்ணம் வந்தாலே சாத்தான் அவங்கள வஞ்சித்திடுவான். அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? பிளான் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. குயிக்காக டைம் போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மற்ற ஜெபங்களை நம்ம நடத்துகிறோம். ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கி மத்தியானம் என்னை ரொம்ப பாரப்படுத்தினார். அதனால தான் இந்த காரியத்தை உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் வைத்து இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய காரியங்கள். அடுத்தது The book of Isaiah 43 verse 19. ஆமாம், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் திருப்புங்க. 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆறுகளை உண்டாக்குவேன். இதில் ஆண்டவர் தெளிவா இப்போ ஜெபிக்க வைக்கிற காரியம் என்னன்னு கேட்டால், புது வழிகளை கர்த்தர் ஜூன் மாதம் திறக்க விரும்புகிறார். நியூ வேஸ், நியூ வேஸ். கர்த்தருடைய பிள்ளைகளை புது வழிகள், நியூ பாத், புது வழிகள். கர்த்தருக்கு தோத்திரம். வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வெளியில் ஆறு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வனாந்தரத்தில் தான் எனக்கு வழி இருக்குது, இந்த வனாந்தரத்தில் தான் எனக்கு வழி இருக்குது. ஆமென். இந்த வனாந்தரத்தில் தான் எனக்கு ஒரு வழி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது வழிகள் திறக்கப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தில் ஒரு புது வழி திறக்கப்படும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஆமென் சொல்கிறவங்களுக்கு அப்படியே அது நடக்க போகுது பாருங்க. புது வழி, புது வழி. நீங்கள் ஒரு வழியை வச்சுட்டு இருந்தீங்க, கர்த்தர் அந்த வழியெல்லாம் பிளாக் பண்ணிட்டார், அந்த வழியெல்லாம் கர்த்தர் அடைச்சி போட்டார். இப்போ எங்கே போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஐசையா 43:19, அதாவது நான் வனாந்தரத்தில் வழியையும், கர்த்தருடைய பிள்ளை அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் வழியே இருக்காதான், ஆனால் ஆண்டவர் சொல்கிறா நான் வழி உண்டாக்குவேன். இந்த மாதத்தில் ஒரு வழியுமே இல்லை பிரதர், ஒரு வழியுமே இல்லை. there is no way at all. அதான் உங்கள் நிலைமை. ஆனால் உங்களுக்கு ஒரு வழி திறக்கும். ஆமென். இல்லாதவைகளை தானே அவர் இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை கெடுக்கிறீங்க, நீங்கள் அதை தடை பண்ணுறீங்க. உங்கள் வழியை யாராலும் தடை பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் நினச்சா தடுத்துடலாம். அதனால பாரத்தோடு சொல்கிறேன், வனாந்திரத்தில் வழி, அப்புறம் அவாந்திர வழியில் ஆறுகளை. அவாந்திர வழியில் ஆறுகள் வரவே வராது, ஆனால் என் ஆண்டவரால் முடியும், என் ஆண்டவரால் முடியும். ஒரு புது வழி. கைகளை உயர்த்தி
ஆண்டவரே ஒரு புது வழிகளை எப்படிப்பா போகிறது, எங்கே போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறதா, இங்கே இருக்கிறதா, எந்த ஊருக்கு போகிறது, என்ன செய்கிறது, என் பிள்ளைக்கு எந்த ஊரில் மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணை பார்க்கறது, ஆண்டவரை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனோடு அந்த கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டும்படி தேவனுடைய கிருபை இன்றைக்கு பலமா இறங்கி வருகிறது. புது வழிகள். ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்துல ஆண்டவர் சொல்றார், you will have good success. உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். you will have good success. யோசுவா 1:8. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால. யாத்திராகமம் 13:21. யாத்திராகமம் 13:21. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 13. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி. அண்டர்லைன் த வேர்டு. இரவும் பகலும் நடக்கணும்னு. பகலில் ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தை, இரவில் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தை. இரவு என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எழுத்தின்படி இரவு என்று நீங்க நினைக்காதீங்க. கஷ்டகாலம், உபத்திரவ காலம். ஆனால் உபத்திரவ காலத்திலும் உங்களுக்கு ஒரு வழி திறக்கும். உபத்திரவ காலத்தில் என் கர்த்தர் உங்களுக்காக வழியை திறப்பாரு. உபத்திரவ காலத்தில் இருளான பாதையில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருளிலும் வெளிச்சத்திலோ வெளிச்சம் காட்டினார், பகலிலும் மேக ஸ்தம்பத்துமாய் இருந்தார், வழி காட்டினார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, எனக்கு ஒரு வழியுமே இல்லையா, என் குடும்பத்துக்கு ஒரு வழி இல்லையே, என் கடனை அடைக்க, என் பிள்ளைகளை நடத்த நான் தனி மனுஷியா இருக்கிறேன்னு, நான் ஒத்தையில கடந்து ஒருவளாய் கடந்து போராடுறேன்னு, என் வாலிப நாட்கள்லாம் கடந்து போகுது என்று போராடுகிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு வழியை காட்டுவார். வனாந்தரத்தில் வழி, வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வெளியில் ஆறுகள். இந்த புது வழிகளுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து பாடுங்க. ஒரு வழி அடையும் போது ஆமென். புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. எப்படி பாடுவேன் நான் கரங்களை தட்டி இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆமென். 7வது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு இன்றைக்கு இரவு படுக்கைக்கு போறீங்க. ஆமென். ஆண்டவர் புது பலனை தருவாராக. எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முதல்ல ஸ்தோத்திர ஜெபம். முதல்ல இந்த மாதம் முழுவதும், அடுத்தது இந்த மாதம் முழுவதும் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை. 3வது எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம். 3வது எந்த சூழ்நிலையிலும். 4வது கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. 5வது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை, அல்லாவிட்டால் பிரேக் த்ரூ. 6வது ஒரு புது வழிகளை கர்த்தர் திறக்கிற ஒரு காலத்துக்குள்ள, காலகட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. 7வது என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம். ஆமென். எரேமியா சாப்டர் 33 verse 6. ஆமென். 33 அதிகாரம் 6 வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை சத்தம் போட்டு வாசிங்க, ஸ்கிரீனை பார்த்து வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், அப்புறம் அவர்களை குணமாக்குவேன். வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருவேன், அப்புறம் சத்தியத்தையும் நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். எத்தனை பிளஸிங் இருக்கு பாருங்க. அதில் கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப முக்கியமானது, நான் அவர்களுக்கு சௌக்கியம், ஹெல்த், ஆரோக்கியம்,
ஹீலிங். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. வசனம் சொல்லுகிறது ஒன்று ஹெல்த், ரெண்டாவது ஹீலிங். ஆமாம், அதான் சௌக்கியம் ஆரோக்கியம், சௌக்கியம் ஆரோக்கியம். கர்த்தருக்கு தோத்திரம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த பூமியில் நீங்கள் எத்தனை வருஷம் வாழணும்னு கர்த்தர் பிளான் பண்ணார்னா அத்தனை வருஷத்துக்குரிய பலனையும் கிருபையும் கர்த்தர் தருவார். உங்களை கர்த்தர் இந்த பூமியிலிருந்து தம்முடைய சமூகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார்னா அந்த நேரம் வரும்போது அழகாக கர்த்தர் எடுப்பார். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்குமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையில், அதாவது நீங்கள் எத்தனை ஆண்டு வாழ்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, உங்கள் வாழ்நாட்களில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருந்தீங்க, கர்த்தரால் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், 965 வருஷம் வாழ்ந்த அந்த மெத்துசுலாமு என்ன பிரயோஜனம்? ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, அடிக்கடி நான் சொல்லுவேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் பாருங்கள், ஸ்தேவான் எத்தனை வருஷம் வாழ்ந்தான், ரொம்ப யங் மேன் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாவற்றுமே நம்முடைய ஏசப்பா 3 வருஷம்தான், 33 வருஷம்தான், 3 வருஷம்தான் ஊழியம். இன்று வரைக்கும் பேசப்படுகிறார், காலாகாலத்துக்கு பேசப்படுவார், பேசப்படுவார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுகிற தேவன். ஒரு மிரக்கிளை எதிர்பாருங்க, ஒரு மிரக்கிளை எதிர்பாருங்க, ஒரு ஹீலிங் எதிர்பாருங்க. அடைக்கப்பட்ட கற்பங்கள் வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருக்கு எப்போ கொடுக்குறாரு அப்போ கொடுப்பாரு, அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாத. நீங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதை போல் ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு தோள்பட்டையில் அந்த அந்த அங்கே எலும்பு தேஞ்சிருக்கு, கழுத்தில் எலும்பு தேஞ்சிருக்கு, அப்புறம் முதுகெலும்பு தேஞ்சிருக்கு, இடுப்பெலும்பு தேஞ்சிருக்குது. எக்ஸசைஸ் பண்ணாலும் முடியல, ஆப்ரேஷன் தான் வழி, அது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், எல்லா தேய்ந்து போன எலும்புகளை பலப்படுத்த கர்த்தரால் முடியாதா? உலர்ந்த எலும்புகளையே உயிரடை செய்தவருக்கு இது எம்மாத்திரம், எம்மாத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் பலவீனமான லங்ஸு, நடக்க முடியல, ஓட முடியல, படிக்கட்டு ஏற முடியல. ஆமாம், நெஞ்சில் கை வைங்க, சும்மா முடியல மூலையில் முடங்கி கிடக்கிற அந்த முடக்குகிற பொல்லாத பிசாசை மேற்கொள்ளுவோம். பலப்படுங்க. எல்லாம் ஹைப்பர் டென்ஷன், எல்லாம் ஹை சுகர், ஹை பிளட் ப்ரெஷர், எல்லாம் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை சிறுநீரக கோளாறுகள், லிவரில் இருக்கிற பிரச்சனைகள், யூரினரி பிளாடர் காம்ப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் தைராய்டு லெவல் ஃப்ளக்சுவேஷனு, இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான கிரியைகளை நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே, ஜெரேமியா 33:6 படி ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வர பண்ணுவேன் சொன்னவர், அவர்களை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தவர், பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் செய்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி செயல்படாத உறுப்புகளுக்குள்ளே, செயல்படாத ஆண்டவரே காதுகளுக்குள்ள, ஆமென் ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த மெஷினை காதுல மாட்டினாதான் முடியும் என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே அந்த காதுகளுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கட்டும். அடைக்கப்பட்ட மூக்கு, ஆண்டவரே மங்கி போன கண்கள், ஒற்றை தலைவலி, எப்போது பார்த்தாலும் ஆண்டவரே ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம், ஆண்டவரே படபடப்பு, எல்லா விதமான ஜீரண கோளாறுகள், எல்லா விதமான அல்சர், எல்லா விதமான நரம்பு எலும்பு பலவீனங்கள் முற்றிலுமாய் முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகணும் ஆண்டவரே. எல்லா விதமான மென்டல் டிஸார்டர் ஆண்டவரே, ஆண்டவரே மூளை வளர்ச்சி குறைந்த பிள்ளைங்க, அந்த ஆட்டிசம் வியாதியினால கஷ்டப்படுகிற பிள்ளைங்க, கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த 7 ஆசீர்வாதங்களுக்காக ஆமென். 1 ஸ்தோத்திரம், 2வது வேலைகள், 3வது சமாதானம், 4வது கர்த்தரை சார்ந்து வாழ்றது, 5வது பொருளாதாரம், 6வது புது வழிகள், 7வது ஆரோக்கியம். ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே ஜூன் மாதம் முழுவதும் நடத்த போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வசனங்கள் எல்லாம் வைத்து உங்களை ஜெபிக்க வைத்தார், விட்டுறக்கூடாது. இந்த மாதத்தில் அடிக்கடி இந்த குறிப்பாக இந்த ஜெபத்தை எடுத்து போட்டு கேட்டு 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 ஜெபிக்கணும். ஆமென்.
நீங்கள் உங்கள் நிமித்தம் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இந்த லிங்க் அனுப்பணும். அப்புறம் தான் படுக்கைக்கு இப்போ போகணும். புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். செஞ்சு முடிச்சுட்டு தான் படுக்கைக்கு போகணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற 6, 7, 8க்கு பிளான் பண்ணுங்க. இப்படி தான் நிறைய காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுவார். நம்ம நல்லா உட்காந்து ப்ரேயர் சென்டரில் உட்காந்து ஜெபிக்க போகிறோம். 6, 7, 8 வருஷத்தின் நடுவில் 3 நாட்கள் உபவாச ஜெபம். ஸ்தோத்திரம். 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10லேருந்து 1, சாயந்தரம் 5லேருந்து 8, அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் மறுபடியும் 10லேருந்து 1, சாயந்தரம் 5லேருந்து 8, ஜூன் மாதம் காலையில் 9 மணிலேருந்து 2 மணியோட முடியும். பிரைஸ் காட். கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நடத்துவார் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தினபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 6, 7, 8 ஃபாஸ்டிங் டேஸ்க்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நோட்டில் எழுதி அதை வைத்து நமக்கு ஜெபிக்க டைம் இல்லை. ஆனால் இப்போ அவங்க என்ன ப்ரேயர் பாயிண்ட் சொல்கிறாங்களோ அவ்வளோ ப்ரேயர் பாயிண்ட்ஸும் கர்த்தர் வாய்க்க பண்ணிருங்க ஆண்டவரே. முதல் முறையாக இன்றைக்கு கலந்து கொள்ள பிள்ளைகள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. சாட்சிகளை கொண்டாங்க ஆண்டவரே. தடைகளை முறித்து போடுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் கலந்து கொண்டாதவங்க இனி கலந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்ரோஜனமான ஊழியக்காரர்களப்பா, கடமை மட்டும் நாங்கள் செய்தோம்ப்பா. உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும்ப்பா. சத்துரு வெட்கப்பட்டு போனான், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழும்பி நிமிர்ந்து நிற்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் உங்ககிட்ட கேட்பேன், எனக்காக குடும்பத்துக்காக கையை வைத்து தோத்திரம் பண்ணுங்கன்னு. அப்புறம் நம்முடைய மீடியா டீம், அப்புறம் ஒர்ஷிப் டீமு, அப்புறம் ப்ரேயர் டீமு, இந்த 3 டீமினுடைய கோஆர்டினேஷன் தான் ஊழியங்கள் தொடர்ந்து நடக்குது. எல்லாரும் பிஸியாக இருக்கிற ஆட்கள். அதனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனப்பாடு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம், அலுவலக ஊழியர்களுக்குள்ளே ஒரு நல்ல சுகம் இருக்கணும். ஜூன் மாத தேவைகள் எல்லாம் ஜீசஸ் மீட்ஸில் சந்திக்கப்படணும். ஆச்சரியமான கதவுகளை ஆண்டவர் திறக்கணும். எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுறோம்ப்பா. கிருபை தாங்கட்டும். யாருடைய வீட்டிலாவது ஆண்டவர் துக்ககரமான சம்பவங்கள் நடந்திருந்தா அவங்க வீட்டை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தரை மட்டும் நடத்தி முடிக்க உதவி செய்து தொடர்ந்து நடத்தட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸினுடைய ப்ரேயர் வாரியர்ஸ் எல்லாம் 9 வகையான ஜெப இயக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லார் மேலேயும் இப்படி பரிசுத்த பாதுகாப்பு இருக்கு. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். எல்லா மகிமையும், எல்லா துதிகளும், எல்லா ஸ்தோத்திரங்களும் ஆண்டவராக இயேசுவே உமக்கு ஒருவருக்கு தான்ப்பா. உமக்கு ஒருவருக்கு தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.